சுதன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தாய்மை என்பது அனைவரையும் அன்புடன், அது வெறும் பிறப்பு மட்டுமல்ல, அது ஒரு புனிதமான கொடை. அது ஒரு தொடர்ச்சியான அரவணைப்பும் பாதுகாப்பும் தியாகமும் ஆகும். தாய்மார்களின் அன்பு ஒரு குழந்தையின் உலகமாக இருக்கிறது. அது அவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. இறைவன் தந்த இந்த அன்பு பரிசை போற்றி நாம் இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தாய்மார்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் நினைத்து அவர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் நாமும் இந்த அன்பை நம் வாழ்வில் பின்பற்றி நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தி உறுதி ஏற்போம். இந்த திருப்பலி நம்மை அன்பில் நிலைநிறுத்தவும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் இந்த அன்பை வழங்கவும் ஒரு உத்வேகமாக அமையட்டும். இந்த திருப்பலியில் தாய்மார்களின் பங்களிப்பையும் அவர்கள் நமக்கு செய்த தியாகங்களையும் நினைவு கூறுவோம். தாய்மை என்பது இறைவனின் அன்பின் ஓர் வடிவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் நம் வாழ்வில் நிபந்தனையற்ற அன்பை பின்பற்றி இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வோம். தாய்மையின் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தும் திருப்பலிக்கு ஒரு சிறப்பான தொடக்கமாக அமைய இறையருள் வேண்டி இத்தெய்வீக பலியில் இணைவோம். இறையாசி பெற்றுச்செல்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது புனித பாத்திமா அன்னை அன்பியத்தை சார்ந்த அருணாச்சலம் பிரியா, செல்வம் சண்முகவள்ளி, அந்தோணி மத்தைசம்மாள், சிங்கராஜ் கஸ்தூரி, வடிவுகுமார் சுஜிதா, ரஞ்சித் குமார் மகேஸ்வரி, நாகராஜ் ஜமுனா ராணி, கொடிராஜ் கற்பகம், சண்முககனி செல்வகுமார், பால்ராஜ் அன்னம்மாள், சுப்பிரமணி விக்டோரியா, பேச்சுமுத்து சங்கரி என்கின்ற குடும்பத்தாரின் குடும்ப நன்றி பலியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் அனைத்து இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் நலன்களுக்காகவும் அவர்களின் வளமான நலமான எதிர்காலத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய குடும்பங்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும்
ஆண்டவரே எங்கள் இறைவா, என்றும் கன்னியான புனித சகாய அன்னையின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்தினின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் என்று மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3,
உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலி புனித சகாய அன்னையின் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நாம் திருவையோடு இணைந்து அன்னையினுடைய இன்னொரு விழாவையும் கொண்டாடுகிறோம். என்ன விழா யாருக்காவது தெரியுமா? கார்மேல் அன்னை விழா. கார்மேல் மலை மாதா அல்லது உத்தரிய மாதா என்று சொல்லப்படக்கூடிய கார்மேல் அன்னையையும் இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். கார்மேல் அன்னை திருவிழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 1251 ஆண்டு சைமன் ஸ்டோக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கார்மேல் துறவர சபையினுடைய தலைமை தந்தைக்கு அன்னை மரியா கார்மேல் மலையிலே காட்சி கொடுத்தாள். காட்சி கொடுத்து உத்தரியம் பார்த்துருக்கீங்களா? உத்தரியத்தை அந்த சைமன் ஸ்டோக் அந்த தந்தையிடத்திலே கொடுத்து, இந்த உத்தரியத்தை அணிபவர் இம்மையிலும் மறுமையிலும் எவ்வித ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் நேரிட மாட்டார், நரக வேதனைக்கும் அவர் உள்ளாக மாட்டார் என்று சொல்லி உத்தரியத்தை அன்பு தாய் பரிசாக கொடுத்த அன்பு தினத்தை தான் இன்றைய தினத்திலே நாம் நினைவு கூறுகின்றோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்திருப்பது அன்பு. நிபந்தனையற்ற அன்பு தாய்மையின் அடையாளம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? நம்முடைய தாயினுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது? நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்கின்ற விதத்திலே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு முறை ஒரு 7 வயது பையன், சிறுவன், தன்னுடைய தாயினுடைய முகத்தை உற்று உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருந்தான். தாயின் பக்கத்தில் போய் நிற்கிறான். அவங்களோட அம்மாவை முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டு தன்னுடைய தாயிடத்தில் சொல்கிறான், அம்மா, உன்னை போல அழகு இந்த உலகத்தில் யாருமே இல்லைம்மா, நீ அவ்வளவு அழகு, நீ கொள்ளை அழகாக இருக்கிறாய் என்று சொன்னபோது அந்த தாயினுடைய மனசில் அப்படியே பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்குது. நம்மளை யாராவது நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தூக்கலாக இருக்கும்ல, அதுவே நம்ம பிள்ளைங்க அழகாக இருக்கும்போது வெளியே காட்டிக்கிட மாட்டோம், இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த தாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, யாம் புள்ள என் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியில் உள்ள பூரிப்பில் இருந்தார். அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து முகத்திலிருந்து அந்த சிறுவன், அந்த பையனுடைய பார்வை எங்கே வருது? அந்த தாயினுடைய கைக்கு வருது. தன் தாயினுடைய கையை பார்க்குறான், ரொம்ப விகாரமாக இருக்குது, ரொம்ப கரிக்கட்ட மாதிரி இருக்குது. உடனே அந்த தன்னுடைய தாயிடத்தில் அந்த சிறுவன் சொல்லுவான், அம்மா, இந்த உலகத்தில் உன் கையே மாதிரி அழுக்கான கை எதுவுமே இல்லைம்மா, அவ்வளவு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாயினுடைய மனம் நொறுங்கி போனது.
தான் பிள்ளை தான் அசிங்கமாக இருக்கிறான், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு வேதனையை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட வேதனையை அந்த தாய்க்கு அந்த சிறுவனுடைய அந்த சொல்லானது கொடுத்து விட்டது. இதெல்லாம் கொஞ்சம் தூரத்திலிருந்து அந்த பையனுடைய அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பையனை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு கதை சொல்கிறார். மகனே, ஒரு கதை சொல்லட்டுமாடா உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஊரில் ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அழகாக ஒரு குடிசை வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா அந்த குழந்தைய உறங்க வச்சுட்டு தொட்டிலில் போட்டுட்டு வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்காக சென்றாள். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த குடிசை வீட்டில் தீ பற்றி எரியுது. அந்த தாய்க்கு அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணுன்னு தெரியல. தன்னுடைய பிள்ளை உள்ள தொட்டில் தூங்கிட்டு இருக்குதே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அவளுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அவள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொட்டில் அந்த பிள்ளை படுத்திருந்த தொட்டில்லையும் தீ வந்துச்சு. தீ கபகபன்னு பயங்கரமாக தீ எரிஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த அம்மா வெளியே இருந்து ஓடி வாரா. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கரமாக, ஐயோ தீ என் பிள்ளை போச்சே அப்படின்னு சொல்லி எரிஞ்சிட்டு இருந்த அந்த தொட்டில் தன்னுடைய கையால் அணைக்கிறா. கையால் அணைச்சி தான் கை கருகி இந்த தீயில வெந்து போனாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்தும் இல்லாமல் அப்படியே அள்ளி அணைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாப்பா அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த சின்ன பையனுடைய கண்ணில் அவன் அறியாமலேயே கண்ணீர் துளிகள் வடிய ஆரம்பித்தன. அப்பா, உண்மையிலேயே அந்த அம்மா ரொம்ப கிரேட், அந்த அம்மா ரொம்ப உன்னதமானவங்க, இவங்கள போல ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு அந்த பிள்ளை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்பா அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, அந்த அம்மா வேற யாரும் இல்லை மகனே, அது உன்னுடைய அம்மா தான். இது நம்முடைய குடும்பத்தில் தான் நடந்தது. உன்னை அந்த தீயிலிருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் உன் அம்மா தன்னுடைய கையை கறிக்கட்டையாக மாற்றிக்கிட்டாப்பா அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த சிறுவனால் அழுகையை அடக்க முடியவில்லை. ஓடி சென்று தன்னுடைய தாயை கட்டி தழுவி முத்த மழையை பொழிந்தான் என்று பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயினுடைய அன்பு நிபந்தனை அற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. தனக்கு எந்த ஆபத்து நேரிட்டாலும் கூட தாம் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று எண்ணுகிற உன்னதமான பரிசுத்தமான ஒரு அன்பு தான் அந்த தாயினுடைய அன்பு. அன்பு மக்களே, அப்படிப்பட்ட அந்த நிபந்தனையற்ற அன்பை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அன்னை மரியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த தாய்க்கு இந்த நிபந்தனை அன்பு 3 விதங்களிலே காணப்பட்டது. முதலாவதாக நம்முடைய தாய் கடவுள் மீது நிபந்தனையற்ற அன்பு கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறை திட்டம் மறைபொருள் அந்த தாய்க்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் பெரியவராக இருப்பார், யாக்கோபின் குடும்பங்களின் மீது என்றென்றும் அவர் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்கின்ற ஒரு விதமான ஒரு மறைபொருள் சொன்ன உடனேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு செய்தி அந்த தாய்க்கு கொடுக்கப்படுகின்றது. 13-14 வயசு இளம் பெண், எந்த அளவுக்கு குழப்பங்கள் இருந்திருக்கும், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த எப்படிப்பட்ட திட்டங்கள் கனவுகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு செய்தி கொடுத்த பொழுது நிச்சயமாக அவளுடைய மனம் படபடத்திருக்கும், பதைபதைத்திருக்கும், என்னவோ என்று குழம்பியிருக்கும். இருந்தாலும் கூட வானதூதர் கடவுளுடைய திட்டத்தை உறுதிப்படுத்திய பிறகு, ஆண்டவருடைய ஆவி உம்மீது வரும் என்று இறை திட்டத்தை அவருக்கு அழுத்தமாக சொல்லிய பொழுது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்கின்ற உறுதிப்பாட்டை கொடுத்த பிற்பாடு அந்த தாய்க்கு எந்தவித குழப்பமும் இல்லை. அப்படியே இறை பாதத்தில் சரணாகதி ஆகிவிடுகின்றார். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி, எதிர்காலம் குழப்பமாக இருந்தாலும் என்னவென்று தெளிவாக தெரியாவிட்டாலும் கூட, தன்னுடைய திட்டம் அல்ல,
கடவுளின் திட்டமே, கடவுளின் திருவுளமே நிறைவேறட்டும் என்று சொல்லி கடவுளின் பொறுப்பிலே, கடவுளின் திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கையளித்து கடவுள் மீதான நிபந்தனையற்ற அன்பை அந்த தாய் வெளிப்படுத்தினாள் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக அன்னை மரியா தன்னுடைய மகன் மீது, தன்னுடைய பிள்ளை மீது நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகின்றார். எப்படி நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகின்றார்? தன்னுடைய மகன் கடுமையான பாடுகள், கல்வாரி பாடுகளை பட்டு கல்வாரி மலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஒரு தாய்க்கு அது எப்படிப்பட்ட வேதனையை கொடுக்கும். அந்த நேரத்திலும் கூட அவரோடு உடன் பயணித்த சீடர்கள் விட்டுவிட்டாலும் கூட இந்த தாய் அந்த மகனையே பின்தொடர்கிறார். அவங்களால வேற எதுவும் செய்ய முடியல, அங்க போய் நின்று குறுக்கிட முடியல, தொடர்ந்து பயணிக்கிறார். தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய மகனுக்கு காட்டுகிறார். மகனே பயப்படாதே, நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் உன்னை விட்டு நான் விலகி ஓடிட மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசுவுக்கு அந்த வேதனையில், மரண வேதனையில் இருந்த தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய உடனிருப்பை கொடுத்து தன்னுடைய நிபந்தனையற்ற அன்பை அந்த தாய் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அன்னையினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் அதுதான். 12 வயதில் ஆலயத்தில் ஆண்டவர் காணாமல் போன பிற்பாடும் கூட அங்கே கோபப்பட்டு தன்னுடைய மகனை அவர் அடிக்கவில்லை. பொறுமையாக அந்த சூழ்நிலையை கையாளுகிறார். தன்னுடைய மகன் மீதான அந்த அன்பு ஆழமானது, நிபந்தனை அற்றது என்பதை தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக அந்த தாய் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த தாய் பிறர் மீதும் நிபந்தனையற்ற அன்பு கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அது கானா ஒரு திருமணமாக இருக்கலாம், அல்லது எலிசபெத் அம்மாளை சந்திக்கு சென்ற அந்த நிகழ்வாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு திருமணம்தான், அவருக்கு அது எந்த ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. இருந்த பொழுதிலும் கூட பிறருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பம் அவமானப்பட்டு நிற்கின்றது, அவர்கள் கலங்கி வேதனையிலே இருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது ஓடோடி செல்லுகின்றாள். அவளால் தன்னுடைய இருக்கையிலே இருக்க முடியவில்லை. மற்றவர்கள் அங்கே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கானாவூர் திருமண வீட்டாரை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தாய் அவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைத்தவளாக ஓடோடி சென்று, ஏதாவது இவர்களுக்கு நான் செய்ய முடியாதா, ஏதாவது ஒரு அற்புதம் செய்து இதனை, இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாதா என்று யோசித்தவளாக உடனடியாக தன்னுடைய மகனை சந்தித்து அந்த பிரச்சனையை, அந்த குழப்பமான சூழ்நிலையை தெரிவித்து அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். இது பிறர் மீதான ஒரு நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகின்றது. அதனால் அவளுக்கு எந்தவித பெயரும் புகழும் வந்துவிட போவதில்லை. அதே போல எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற அந்த நிகழ்விலும் அப்படிப்பட்ட ஒரு பயணம், மலைநாட்டிற்கான பயணம், கருவுற்ற சூழ்நிலையிலே, கருவுற்ற தொடக்க நாட்களிலேயே அப்படிப்பட்ட ஒரு பயணம் என்பது எதிர்பார்க்காத ஒன்று, யாராலும் செய்ய முடியாத ஒன்று. இருந்தாலும் அந்த தாய் தன்னுடைய சுயநலத்தை பொருட்படுத்தாமல், அங்கு ஒரு ஜீவனுக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறது, நான் போனால் அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று நினைத்தவளாக, அதற்கு எந்தவித பிரதிபலனும் கைமாறும் எதிர்பாராமல் ஓடோடி சென்று அங்கே எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்ததை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்னும் பல நிலைகளில் இந்த தாய் தன்னுடைய அந்த நிபந்தனையற்ற அன்பை பிறர் மீது வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இயேசுவின் உடன் சீடர்கள் பேதுரு, இன்னும் மற்ற சீடர்கள், பேதுரு எனக்கு இவரை தெரியவே தெரியாது என்று 3 முறை மறுதளிக்கிறார். மற்ற சீடர்கள், படை வீரர்கள் இயேசுவை பிடிக்க வந்த பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடி போய் விடுகின்றார்கள். ஒரு தாய்க்கு எப்படிப்பட்ட வேதனை இருந்திருக்கும். என் பையனையாடா நீங்க விட்டுட்டு போனீங்க, என் பையனையா தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சிங்க என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். பேதுரு மீது கடுமையான கோபம் இருந்திருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், தன்னுடைய மகனுடைய இறப்பிற்கு பிற்பாடு அந்த சீடர்கள் திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் அந்த ஒரு மாடி அறையிலே தங்கி இருந்த பொழுது அவர்களை திடப்படுத்துபவராக, கடந்த காலத்தில் சீடர்கள் தன்னுடைய மகனுக்கு எதிராக செய்த அனைத்தையும் மறந்து அந்த தாய் அந்த சீடர்களை பலப்படுத்துகின்றார்.
கோழை மனம் கொண்டு பயத்தினால் முடங்கி கிடந்தவர்களை உற்சாகப்படுத்தி அங்கே அவள் ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி தன்னுடைய மகனின் சாட்சிகளாக அவர்கள் உருவெடுக்க காரணமாக இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வாறு அந்த தாய் பிறர் மீதான அந்த நிபந்தனையற்ற அன்பை பல நேரங்களில் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு ரெண்டுலேயும் பிரச்சனையே கிடையாது. கடவுள் மீது நிபந்தனையற்ற அன்பு ஒரு பிரச்சனை கிடையாது. தன் மீது, தன்னுடைய பிள்ளைகள் மீது, தன்னுடைய குடும்பத்தின் மீது நிபந்தனையற்ற அன்பு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே வருது? பிறர் மீது நிபந்தனையற்ற அன்பை என்னால் காட்ட முடிகிறதா? சகாய தாயினுடைய பிள்ளை, சகாய தாயினுடைய மகன், மகள் என்று என்னை அன்போடு அழைத்து கொள்ளுகின்றேனே, அந்த தாயிடத்தில் காணப்பட்ட அந்த பிறர் அன்பை, பிறர் மீதான நிபந்தனையற்ற அன்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறேனா, கடைபிடிக்கிறேனா என்று இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போமே. கொஞ்சம் யார்கிட்டலாம் நம்ம சண்டை போட்டிருக்கிறோம், யார்கிட்டலாம் பேசாமல் இருந்திருக்கிறோம், அந்த கடந்த கால நிகழ்வுகளை கொஞ்சம் அசை போட்டு பார்த்து அது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே. ஒரு சின்ன விஷயமாக தான் இருந்திருக்கும், ஆனால் இன்னும் கூட நம்ம பேசாமல் ஒரு வீராப்போட, ஒரு வைராக்கியத்தோட நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதானே? ரொம்ப சந்தோஷமாக ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை வழிபடுறோம். அப்படிதானே? திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்கிறோம், ஜெபமாலையை உருட்டுறோம், விவிலியத்தை வாசிக்கிறோம். அன்பு மக்களே, இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான். இதெல்லாம் ஆழமான வழிபாடு கிடையாது. நான் சொல்லலை, விவிலியம் சொல்லுது. யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 4வது அதிகாரம் 20வது இறைவசனத்தை வாசிங்க. 1 யோவான் 4:20. ஒன்று யோவான் திருவழிபாடு. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். வாசிங்க. தன் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்தவே முடியாது. நம்ம பொய்யராக இருக்கிறோமா, இல்லைனா உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்பு மக்களை, இது பொய் இல்லை, உண்மைதான். சரியா? நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளை, அடுத்திருப்பவர்களை நாம் அன்பு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கடவுளை அன்பு செய்ய முடியும். எப்பொழுது நாம் மற்றவர்களோடு நல்ல ஒரு உறவு நிலையில் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு இந்த பலியை ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த பலியை ஏற்றுக்கொள்வார். தெளிவாக சொல்றார். அப்படின்னா, யார் மீதாவது மனத்தாங்கள் இருந்தால் அதனை சரி செய்துவிட்டு உங்களுடைய காணிக்கைகளை வந்து செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு போவோமே, திரும்பி போவோம். யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறோமோ போய் பேசுவோமே. அவங்க பேசுகிறாங்களோ பேசலையோ போய் நிற்போம், முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிப்போம். தூரத்தில் இருக்கிறாங்க, வெளியூரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ண முடியலையா, ஒரு மிஸ்டு கால் கொடுப்போம். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏய், சண்டைக்காரன்ட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி ஒரு ஆச்சரியத்தை இன்னைக்கு ஏற்படுத்துவோமே. நம்முடைய தாய் ஆச்சரியத்தின் தாய். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆச்சரியத்தை இந்த குடும்பத்திலே, இந்த ஊரிலே, இந்த உலகத்திலே விதைக்க வேண்டும் என்று அந்த தாய் விரும்புகின்றாள். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம், ஒரு சிறிய முயற்சி. அவங்க பேசட்டும் என்று சொல்லி நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டாம். நம்முடைய சார்பாக ஒரு சிறிய முயற்சியை நாம் மேற்கொள்வோம். ஒரு சிறிய புன்னகையாக இருக்கலாம். அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளை அவங்களுக்கு கொடுத்து விடலாம். எதுவுமே வேண்டாமா, அவங்களுக்காண்டி ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கட்டும்,
அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் என்று அந்த ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்தோம் என்று சொன்னால், அன்பு மக்களே, அதுதான் நம்முடைய தாய் நம்மிடத்திலிருந்து விரும்புகின்ற நல்ல ஒரு வாழ்வியல் மாற்றமாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட நிபந்தனையற்ற அன்பை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழக்கூடிய நல் மனதை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவரிடத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நாளில் சிறப்பிக்கின்ற புனித பாத்திமா மாதா அன்பியம் இளைஞர் இளம்பெண்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றத்தை காணவும் தங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து வளமான வாழ்க்கை வாழ அதற்கு தேவையான ஆசீர்வை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே எம் இறைவா, அன்பு என்பது மனித குலத்தின் உயிர் நாடியாக திகழ்கிறது. நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்பது இயேசுவின் கட்டளை. அதுபோன்று எங்களது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தன்னலமற்ற பிறரன்பினை கொண்டு வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கின்ற தந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து நினைக்கின்ற காரியங்கள் செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் இறைவனால் ஆசி பெற்று அவை இரட்டிப்பாகிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் அன்போடு கேட்ட இந்த மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது பரிவன்பினால் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனநிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித சகாய அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சு ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித சகாய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, தேவரேன் உள்ளத்தில் அந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழுதும் ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, இன்று காலை 10 மணிக்கு திருமுழுக்கு திருவருட்சாதனம் வழங்கப்படும். மாலை 6:30 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனையும், நள்ளிரவு 12 மணிக்கு திருவிழா திருப்பலியும் நடைபெறும். அன்பு மக்கள், இந்த வழிபாடுகளில் மொழி ஈடுபாட்டோடு முழுமையாக பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அறிவுறுத்துகின்றேன். வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, புது துணி எடுத்துருப்போம், கடைக்கு போனோம், வீட்டில் பலகாரங்கள் செய்யணும், கறி எடுத்து சமைக்கணும், எல்லாம் இருக்கட்டும். எல்லாம் வழிபாட்டுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு வழிபாட்டு நேரங்களில் தவறாமல் முழுமையாக அன்பு மக்கள் பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதழினின்று அருள் வெள்ளம் பாய்ந்தோடியது, அதனால் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித சகாய அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இன்றைய திருப்பலி நிறைவேற்றிய நம் தந்தை அவர்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும், அவர் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும், ஊரின் ஒற்றுமைக்காகவும், உலக சமாதானத்திற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலும்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எனக்கு தெரிந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நமது ஊரின் பாதுகாவலியான புனித சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணை